If P of A equal to 2 by 3, P of B equal to 2 by 5, P of A union B equal to 1 by 3, then find P of A intersection B அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ஃபார்முலா தெரியும். P of A union B நாலும் intersection B நாலும் சேம் ஃபார்முலா தான், மாறி வரப்போது அவ்வளோதான். ஸோ நமக்கு தெரிஞ்ச அதே ஃபார்முலாவே நம்ம எழுதிக்கலாம். ஸோ P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B. இப்போ நீங்க இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கிறதுனா அது இங்க வந்துரும், யூனியன் வந்து இங்க போய்டும், அவ்வளவுதான். இப்போ இங்க மைனஸ்ல இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது பிளஸ் ஆகும், இங்க பிளஸ்ல இருக்குது ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது மைனஸ் ஆகும், அவ்வளவுதான். ஸோ ரெண்டுமே சேம் தான். நீங்க இங்க போட்டு இது இங்க போட்டுக்கலாம். பட் உங்களுக்கு தெரியாதுன்றதுக்காக நான் இப்படியே எழுதிட்டு நீங்க இப்படியே எழுதிட்டு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி P of A intersection B கண்டுபிடிச்சிக்கலாம். சரி, யூனியன் B எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க, 1 by 3. P of A எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 2 by 3 பிளஸ் P of B வந்து 2 by 5 மைனஸ் P of A intersection B தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரி, இது மைனஸில் இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ என்ன ஆகும்னா அது ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ P of A intersection B ஈக்குவல் டு இங்கே இருக்கிறத ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம், 2 by 3 ப்ளஸ் 2 by 5. இங்கே இருக்கிற 1 by 3 நான் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரேன். இப்போ மைனஸ் 1 by 3 மாறிடும். சரி, இப்போ ரெண்டுமே சேம் டினாமினேட்டரில் அந்த டினாமினேட்டர் போட்டு நியூமரேட்டர் ரெண்டுத்தையும் டேரெக்டாக நம்ம சப் பண்ணிடலாம். 2 minus 1 வந்து 1 வந்துடும். அப்புறம் இங்கே இருக்கிற 2 by 5 அப்படியே போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோன்னா என்ன கிடைக்கும் நமக்கு, 15. ஏன்னா காமன் டேபிள் இல்லைனா மல்டிப்ளை பண்ணிடுவோம். இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன், 1 5s are 5, இந்த ப்ளஸ் அப்படியே போட்டுக்கலாம், 3 2s are 6. அப்போ ஆட் பண்ண என்ன கிடைக்கும், 11 by 15. ஸோ P of A intersection B வந்து 11 by 15. A and B are two events such that P of A equal to 0.4 to P of B கொடுத்திருக்காங்க, P of A intersection B கொடுத்திருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா 3 subdivision கொடுத்து ஒண்ணா கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. First subdivision பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க, P of not A அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரி, P of not A அப்படின்னா என்ன அர்த்தம்னா P of A bar அப்படின்னு அர்த்தம். not அப்படின்னா மேல bar போட்டுருங்க. சரி, P of A bar அப்படின்னா அது எப்படி எழுதலாம்னா 1 minus P of A அப்படின்னு எழுதலாம். ஓகே, இப்போ 1 minus P of A உடைய வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.42. ஸோ 1ல இருந்து 0.42 சப் பண்ண போகிறோம். 1 அப்படின்றது ஹோல் நம்பர். அப்போ பாயிண்ட் வச்சு எத்தனை ஜீரோ வேணால் சேர்த்துக்கலாம். இங்கே 2 நம்பர் இருக்கிறதுனால டாட்டுக்கு அப்புறம் நான் 2 0 சேர்த்துக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 0.42 நம்ம என்ன பண்ண போகிறோம், சப் பண்ண போகிறோம். ஸோ 0ல் 2 போகாது, இங்கேருந்து பாரோ பண்ண போகிறேன். இப்போ இது 0 ஆகும், இது 10 ஆகும், இது 9 ஆகிடும், இது 10 ஆகும். ஸோ 10ல் 2 போச்சுன்னா நமக்கு என்ன ஆகும், 8. 9ல் 4 போச்சுன்னா நமக்கு 5. இங்கே 0 இருக்கும், 0.58 அப்படின்னு கிடைக்குது. இதுதான் P of not A உடைய வேல்யூ. ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். P of not B கேட்குறாங்க. அதே மாதிரி தான் P of not B னா B bar அப்படின்னு அர்த்தம். இது எப்படி எழுதலாம்னா 1 minus P of B அப்படின்னு எழுதலாம். அப்போ 1 minus P of B வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க 0.48ன்னு சொல்லிட்டு அதை நம்ம இங்கே போட்டுக்கலாம். இப்போ 1லேருந்து சப் பண்ண போகிறோம். இப்போ 1.00ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இங்கே டாட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்கிறனால 2 0 போட்டுக்கிறேன். இப்போ 0.48. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சப் பண்ணும் போது 0லேருந்து 8 போகாது. அப்போ இங்கேருந்து பாரோ பண்ணும்போது இது 0 ஆகும், இது 10 ஆகும், அப்புறம் இது 9 ஆகும், இது 10 ஆகும். 10ல் 8 போச்சுன்னா என்ன ஆகும், 2. 9ல் 4 போச்சுன்னா 5. இங்கே டாட், இங்கே 0. இப்போ என்ன கிடைக்குது, 0.52ன்னு கிடைக்குது. இது P of not B. தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். P of A or B. R அப்படின்னா யூனியன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ P of A யூனியன் B கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஆர்னா யூனியன், அதுவே வந்து அண்டு வந்ததுன்னா இன்டர்செக்ஷன் போடணும். சரி, இப்போ பாருங்க, A யூனியன் B, P of A யூனியன் B எப்படி எழுதலாம்னா P of A plus P of B minus P of A intersection B அப்படின்னு எழுதலாம். இப்போ வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். P of A வந்து 0.42 கொடுத்துருக்காங்க, பிளஸ் P of B வந்து 0.48 மைனஸ் P of A intersection B வந்து 0.16 கொடுத்துருக்காங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு அதுலேருந்து இதை சப் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்க, 0.42யும் 0.48யும் ஆட் பண்ணால் 10 பேலன்ஸ் 1 9 இது கிடைக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், 0.16 சப் பண்ண போகிறோம். ஸோ 0.16 சப் பண்ணிட்டோன்னா இது 8 ஆகும், இங்கே 10 ஆகும். ஸோ 10ல் 6 போச்சுன்னா 4 ஆகும், 8ல் வந்து 1 போச்சுன்னா 7 வரும், இங்கே 0. அப்போ என்ன கிடைக்குது, 0.74. 0.74 P of A or B உடைய வேல்யூ.
If A and B are two mutually exclusive events of a random experiment and P of not A equal to 0.45, P of A union B equal to 0.65, then find P of B ன்னு சொல்லியிருக்காங்க. Aவும் Bயும் mutually exclusive events அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா Aக்கும் Bக்கும் காமன் ஆனது எதுவுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். So first A and B are two mutually exclusive events அப்படின்னு எழுதிக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா A intersection B வந்து 0வா இருக்கும். காமன் எதுவுமே இல்லைன்னா 0. அப்ப probability of A intersection B யும் எப்படி தான் இருக்கும்? 0வா தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. P of not A வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. P of not A னா P of A bar நமக்கு கொடுத்திருக்காங்க. எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 0.45 னு கொடுத்திருக்காங்க. P of A bar நம்ம எப்படி எழுதலாம்னா 1 minus P of A அப்படின்னு எழுதலாம். equal to 0.45. இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சுக்கலாம்னா P of A வை கண்டுபிடிச்சுக்கலாம். நமக்கு என்ன வேணும்? P of A தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இது வந்து மைனஸ்ல இருக்கு. சோ அந்த பக்கம் எடுத்துட்டு போயிட்டோம்னா நமக்கு என்ன ஆகும்னா அது பாசிட்டிவா மாறிடும். சோ இந்த 0.45 நான் இந்த பக்கம் கொண்டு வந்துறப்ப 1 minus 0.45 மாறிடும். சரி, இப்போ 1ல இருந்து 1னா 1.0 அப்படின்னு அர்த்தம். இதுல இருந்து 0.45 சப் பண்ண போறோம். இப்போ இங்கேயும் ஒரு 0 போட்டுக்கிறேன். இப்போ சப் பண்ணும் போது என்ன ஆகும்னா இது 0 ஆயிடும், இது 10 ஆகும், அப்புறம் இது 9 ஆகும், இது 10 ஆகும். ஸோ 10ல 5 போச்சுன்னா 5 வரும், இங்கேயும் நமக்கு 5 வரும், இங்க 0.55 நமக்கு கிடைக்குது. அப்ப P of A பாத்தீங்கன்னா 0.55ன்னு கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. P of A union B நமக்கு கொடுத்துருக்காங்க. P of A union B வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 0.65ன்னு கொடுத்திருக்காங்க. நமக்கு வந்து P of B கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, அப்ப இது எல்லாமே ரிலேட் ஆகிற ஃபார்முலா என்ன தெரியும்ல நமக்கு? P of A union B ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம இது ஈஸியா போட்டுடலாம். P of A union B equal to P of A plus P of B மட்டும்தான் வரும். ஏன்னா minus P of A intersection B போட்டாலும் இது mutually exclusive eventனால அது 0, அது வராது. நமக்கு இதோட ஸ்டாப் ஆயிடும். இல்ல நீங்க எழுதிட்டு அது 0ன்னு போட்டாலும் ஓகே தான். ஸோ P of A union B வந்து நமக்கு அவங்க கொடுத்துட்டாங்க 0.65 சொல்லிட்டு அதை நம்ம இங்க போட்டுக்கலாம். ஈக்குவல் டு P of A இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் 0.55 சொல்லிட்டு அதை நம்ம இங்க எழுதிக்கலாம். ஸோ இந்த P of B தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதை அப்படியே வச்சுக்கலாம். ஸோ P of B மட்டும் இந்த பக்கம் அப்படியே இருக்கட்டும். இந்த 0.55 அந்த பக்கம் கொண்டு வர போறேன். அப்போ 0.65 minus 0.55 அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? 0.65ல 0.55 போச்சுன்னா நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல 0 வந்து அதுக்கு வேல்யூ கிடையாது, 0.1 தான் கிடைக்கும். அப்போ P of B equal to 0.1ன்னு கிடைக்குது. The probability that at least one of A and B occur is 0.6. If A and B occur simultaneously with the probability 0.2, then find P of A bar plus P of B bar அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இதுல பார்த்தீங்கன்னா நமக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க? அட்லீஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் A and B அப்படின்னு சொன்னா நம்ம A யூனியன் B கண்டுபிடிக்கணும். ப்ராபபிலிட்டின்னு சொன்னதுனால ப்ராபபிலிட்டி ஆஃப் அதாவது P of A union B தான் இதுக்கு கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு நார்மலா ARB அப்படின்னு கொடுத்தா OR ARB அப்படின்னு கொடுத்தாலும் நம்ம என்னதான் கண்டுபிடிப்போம்? A union B தான் கண்டுபிடிப்போம். அதே மாதிரி அட்லீஸ்ட் அப்படின்னு கொடுத்தாலும் A union B தான் கண்டுபிடிக்கணும். ப்ராபபிலிட்டி சொன்னதுல P of A union B நம்ம கண்டுபிடிக்கணும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, நமக்கு இங்க என்ன சொல்லியிருக்காங்க? ப்ராபபிலிட்டி தட் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் A and B அப்படின்னா P of A union B அப்படின்னு அர்த்தம். எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 0.6 கொடுத்திருக்காங்க. P of A union B வந்து 0.6 கொடுத்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. A and B வெறும் A and B அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அது இன்டர்செக்ஷன். இந்த பாருங்க n வருது இல்லையா? இங்க n வந்து எப்படி இருக்கு? இன்டர்செக்ஷன் மாதிரி இருக்கா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் வந்தா இன்டர்செக்ஷன், ஆர் வந்தா யூனியன், அட்லீஸ்ட் வந்தாலும் யூனியன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அண்ட் வந்ததுனால இது வந்து A இன்டர்செக்ஷன். ஸோ ப்ராபபிலிட்டின்னு சொன்னதுனால ப்ராபபிலிட்டி ஆஃப் A இன்டர்செக்ஷன் B வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 0.2ன்னு கொடுத்திருக்காங்க. தென் ஃபைண்ட் P of A bar plus P of B bar வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? P of A union B னா P of A plus P of B minus P of A intersection B. இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. P of A union B க்கு பதிலா 0.6. P of Aவும் P of Bயும் நமக்கு தெரியாது, அதனால இதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். மைனஸ் P of A intersection B னா நமக்கு தெரியும் 0.2ன்னு சொல்லிட்டு. இப்போ நமக்கு வந்து இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்க போறோம்னா P of A plus P of B தான் கண்டுபிடிக்க போறோம். ஏன்னா நமக்கு வந்து P of A பாரும் plus P of B பாரும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நமக்கு இது ரெண்டுமே வேல்யூ தெரியாதனால நம்ம இதை அப்படியே வச்சுக்கலாம். P
of A plus P of B அப்படியே இருக்கட்டும். இந்த minus 0.2 நான் இந்த பக்கம் கொண்டு வந்துடும். அப்ப இங்க இருக்கிற 0.6 அப்படியே போட்டுக்கணும். இந்த minus 0.2 இந்த பக்கம் வரும்போது plus 0.2 ஆயிடும். அப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 0.8 கிடைக்கும். அப்ப இதை வந்து ரிவர்ஸ்ல எழுதிக்கலாம். P of A plus P of B வந்து எவ்வளவு கிடைக்குதுன்னா 0.8 அப்படின்னு கிடைக்குது. ஆனா நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? P of A bar plus P of B bar தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த P of A இருக்கு இல்லையா, இந்த P of A வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 minus P of A bar அப்படின்னு எழுதலாம். அதுவே P of A bar இருந்தா 1 minus P of A ன்னு எழுதலாம். A இருந்ததுன்னா 1 minus P of A bar ன்னு எழுதலாம். அதே மாதிரி பிளஸ் P of B எப்படி எழுதலாம்? 1 minus P of B bar அப்படின்னு எழுதலாம். ஓகே, சோ இங்க பார் இருந்தா நீங்க இங்க பார் போடக்கூடாது, இங்க பார் எல்லாம் பார் போடணும், 1 minus போட்டுக்கணும், அவ்வளவுதான். ஈக்குவல் டு என்ன இருக்கு? 0.8 அவ்வளவுதான். இப்ப பாருங்க 1ஐயும் ஆட் பண்ணிக்கோங்க, ரெண்டுமே பிளஸ் நம்பர் இல்லையா, சோ நமக்கு என்ன கிடைக்கும்? 2ன்னு கிடைக்கும். இப்போ இந்த 0.8 நான் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். அப்ப என்ன ஆகும்? minus 0.8 ஆகும். இது ரெண்டுமே மைனஸ்ல இருக்கு, அது ரெண்டுமே நான் அந்த பக்கம் கொண்டு போறேன். அப்ப P of A bar இதுவும் மைனஸ்ல இருக்கு, அப்ப பிளஸ் P of B barன்னு கிடைக்கும். இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. இதை சப் பண்ணிட்டு நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகே, மைனஸ் P of A bar இந்த மைனஸ் P of B bar அந்த பக்கம் கொண்டு போயிடும், அவ்வளவுதான். இப்ப 2ல இருந்து 0.8 சப் பண்ண போறோம். இப்போ 2.0ன்னு வச்சுக்கலாம். டாட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்கிறதுனால ஒரு 0 மட்டும் போட்டுக்கினேன். அப்ப 0.8 சப் பண்ணும் போது இங்க இருந்து போற பண்றோம். இது 1 ஆகும், இது 10 ஆகும். 10ல 8 போச்சுன்னா 2, இந்த டாட்டுக்கு நேரா டாட் இங்க 1 வந்துரும். அப்போ 1.2 அப்படின்னு கிடைக்கும். அப்ப P of A bar plus P of B bar வந்து 1.2ன்னு கிடைச்சிருக்கு. அவ்வளவுதான் இந்த சம். The probability of happening of an event A is 0.5 and that of B is 0.2. அப்படின்னா P of A கொடுத்திருக்காங்க, P of B கொடுத்திருக்காங்க. If A and B are mutually exclusive events நாவே P of A intersection B வந்து 0, அதுக்கு காமன் எதுவுமே இல்ல அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ இதெல்லாம் கொடுத்துருக்காங்களா, அதெல்லாம் எழுதிக்கலாமா? P of A கொடுத்துருக்காங்களா 0.5 given போட்டுக்கோங்க. P of B வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 0.3. அப்புறம் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் என்ன அர்த்தம்? P of A intersection B வந்து 0 அப்படின்னு அர்த்தம். Then find the probability that neither A nor B happen. neither A nor B அப்படின்னா ஏவும் கிடையாது பியும் கிடையாது அப்படின்னு அர்த்தம். அப்ப இது எப்படி எழுதலாம்னா P of A கிடையாது அப்படின்னா A bar intersection B bar. ஓகே, இது பாருங்க நார் அப்படின்னா பார் போட்டுக்கணும். ஸோ ஏவும் கிடையாது பியும் கிடையாதுன்னா ஏக்கும் பார் போடணும், பிக்கும் பார் போடணும், இந்த இடத்துல இன்டர்செக்ஷன் போடணும். சரி, இப்போ தனித்தனியா பார் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரே பாரா மாற்றும் போது இந்த இன்டர்செக்ஷன் வந்து யூனியனா மாறிடும். ஸோ P of A union B the whole barன்னு போட்டுக்கலாம். எக்ஸாம்பிள் 8.28ல செகண்ட் சம்மும் இதே மாதிரி தான் வரும், இதே ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் போடுவோம். ஸோ இப்போ பாருங்க, இப்போ P of A union B the whole bar அப்படின்னா இப்போ நார்மலா P of A bar நம்ம எப்படி எழுதுவோம்? 1 minus P of A அப்படின்னு எழுதுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் 1 minus P of A union Bன்னு எழுதிக்கலாம், பார் இல்லாம எழுதிக்கலாம். ஓகே, இப்போ 1 minus இப்போ இந்த P of A union B இருக்கு இல்லையா, இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? இந்த இடத்துல பிராக்கெட் போட்டுக்கோங்க, ஏன்னா வெளியே மைனஸ் இருக்கிறதுனால. P of A plus P of B minus P of A intersection B. சரி, 1 minus இப்போ இதோடைய வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். பாருங்க, இந்த மூணு வேல்யூஸும் நம்ம கிட்ட இருக்கு, ஏவும் இருக்கு பியும் இருக்கு இன்டர்செக்ஷனும் இருக்கு. 0.5 plus 0.3 minus 0. அப்ப என்ன ஆகும்னா 1 மைனஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம், 0க்கு வேல்யூ கிடையாது, ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன ஆகும்? 0.8ன்னு கிடைக்கும். ஸோ 1ல இருந்து 0.8 போச்சுன்னா 0.2. ஸோ சப்பான தெரியலனா 1 பாயிண்ட் இங்கே ஒரு நம்பர் தள்ளி டாட் இருக்கிறதுனால ஒரு 0 போட்டுக்கலாம். இப்போ 0.8 இப்போ இங்கேருந்து போகிற பண்ணும்போது இது 0 ஆகும், இது 10 ஆகும், 10ல 8 போச்சுன்னா 2 ஆகும், இங்கே 0.2. ஸோ P of A bar intersection B bar 0.2ன்னு கிடைச்சிருக்கு. 2 dice are rolled once. Find the probability of getting an even number on the first die or a total of face sum 8 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி R அப்படின்னு கொடுத்தாவே நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? P of A union B கண்டுபிடிக்கணும். அப்ப ஈவன் நம்பர் ஃபர்ஸ்ட் டைல வரதுக்கான ஈவெண்ட்டை நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். டோட்டல் சம் வந்து 8 வர்றதுக்கான ஈவெண்ட்டை பின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு 2 டைஸ் வந்து ரோல் பண்றாங்க. இப்போ சாம்பிள் ஸ்பேஸை எழுதிக்கலாம். S equal to 1,1, 1,2, 1,3, 1,4, 1,5, 1,6. ஸோ நான் சாம்பிள் ஸ்பேஸ் எழுதிட்டேன். N of S பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு 36 இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் A என்ற ஈவெண்ட் எடுத்துக்கலாம். Let A be the event of getting an
even number on the first die அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப ஏல என்னெல்லாம் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைனா இது பாருங்க, இது ஃபர்ஸ்ட் டை, இது செகண்ட் டை. ஓகே, இது ஃபர்ஸ்ட் டை, இது செகண்ட் டை. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் டைல ஈவன் நம்பர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து நமக்கு ஈவன் நம்பரா இருக்கணும். இப்ப பாருங்க, இதுல ஃபர்ஸ்ட் நம்பர்லாம் 1, இது ஈவன் நம்பர் கிடையாது, இது எடுக்கக்கூடாது. இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் நம்பர் எல்லாமே நமக்கு 2 தான். அப்ப இந்த ரோல வர்றது எல்லாமே நமக்கு வரும். அதை அப்படியே எழுதிக்கலாம். 2,1 2,2 2,3 2,4 2,5 2,6. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் இங்க 3 இருக்கு, இது ஆட் நம்பர், இது எடுக்க கூடாது. நெக்ஸ்ட் பாருங்க, இதுல எல்லாமே நமக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் 4 வந்திருக்கு, எல்லாமே ஈவன் நம்பர் தான், அதை எடுத்து எழுதிக்கலாம். 4,1 4,2 4,3 4,4 4,5 4,6. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 5 வந்து ஆட் நம்பர். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு, 6 இருக்கு, அது வந்து ஈவன் நம்பர், அதை எடுத்து எழுதிக்கலாம். 6,1 6,2 6,3 6,4 6,5 6,6. அவ்வளவுதான். சரி, இப்போ இதுல மொத்தமா எத்தனை இருக்குன்னு பார்க்கலாமா? இங்க 6, இங்க ஒரு 6, இங்க ஒரு 6, 3 6 ஆர் 18 இருக்கும். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சு, P of A ஃபார்முலா என்ன, N of A by N of S. N of A வந்து 18 இருக்கு, N of S வந்து 36. இதை கேன்சல் பண்ணாத அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் B அப்படின்ற ஈவெண்ட் எடுத்துக்கலாம். let B be the event of getting. செகண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா டோட்டல் ஆஃப் ஃபேஸ் சம் 8 இல்லையா? என்ன எழுதிக்கலாம், டோட்டல் ஆஃப் ஃபேஸ் சம் 8ன்னு எழுதிக்கலாம். இப்போ பில என்னெல்லாம் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சம் அப்படின்னு சொன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். இப்போ பாருங்க, 1 + 1 2 கிடைக்கும், 2 + 1 வந்து 3 ஆகும், 3 + 1 வந்து 4 ஆகும், 4 + 1 5, 5 + 1 6, 6 + 1 7 ஆகும். ஸோ மேக்ஸிமமே நமக்கு ஃபர்ஸ்ட் ரோல 7 தான் கிடைக்குது. நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, கிராஸா நமக்கு ஈக்குவலா சம் கிடைக்கும்னு சொல்லிட்டு. இப்போ கடைசி நம்பர் வந்து நமக்கு 7 கிடைச்சதுனால இந்த கிராஸ் மட்டும் பாருங்க, இந்த கிராஸ்ல வர எல்லா நம்பரையும் நீங்க ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா 7 தான் கிடைக்கும். பாருங்க, 2 + 5 7 தான், 3 + 4 7 தான், 4 + 3 7 தான். ஸோ எல்லாமே உங்களுக்கு 7 தான் கிடைக்கும். அப்ப அதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே 7 விட கம்மியா இருக்கிற நம்பரா தான் இருக்க முடியும். ஓகே, இப்போ இங்க வாங்க, 2 + 6 வந்து 8. அப்ப இந்த கிராஸ்ல வர நம்பர் மட்டும் தான் உங்களுக்கு 8 கிடைக்கும். நமக்கு சம் வந்து 8 வரணும்னு சொல்லியிருக்காங்க, வேற எங்கேயுமே 8 வராது. ஸோ இங்க 1 2 3 4 5 இந்த 5 நம்பர்ஸ் மட்டும் தான் நமக்கு 8 வரும். அதை எடுத்து எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் அழைச்சி விட்டுருங்க. ஸோ 2,6 3,5 4,4 5,3 and 6,2. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 நம்பர்ஸ் தான் இருக்குது. அப்போ N of B பார்த்தீங்கன்னா நமக்கு 5ன்னு கிடைக்குது. இதுலேருந்து நம்ம P of B கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா பார்த்தீங்கன்னா N of B by N of S. அப்போ 5/36ன்னு P of B நமக்கு கிடைக்குது. ஸோ கொஸ்டின்ல நமக்கு R அப்படின்னு இருந்தாவே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா P of A, P of B, P of A intersection B கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து P of A intersection B நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு முதல்ல வெறும் A intersection B கண்டுபிடிச்சிக்கலாம். ஏக்கோ பிக்கோ என்ன காமனா இருக்குன்னு முதல்ல பார்க்க போறோம். ஸோ ஏல வந்து இங்க நிறைய இருக்கு, இப்போ பில பாத்தீங்கன்னா நமக்கு கம்மியா தான் இருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். 2,6 இதுல இருக்கான்னு பாருங்க, இது இருக்கு 2,6. ஸோ இருக்கு. 3,5 இதுல இருக்கா பாருங்க, 3A இதுல வராது. நெக்ஸ்ட் 4,4 பாருங்க இதுல இருக்கு. நெக்ஸ்ட் 5,3 5A இதுல வராது. 6,2 இதுல இருக்கு. ஸோ 2,6 4,4 6,2 இந்த 3 தான் நமக்கு வந்திருக்கு. அதை இங்க எடுத்து எழுதிக்கலாம். ஸோ N of A intersection B பார்த்தீங்கன்னா நமக்கு 3 வருது. இதுல இருந்து P of A intersection B கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா வந்து N of A intersection B by N of S. அப்போ எவ்வளவு வந்திருக்கு, 3/36ன்னு கிடைக்குது. ஓகே, இப்போ நமக்கு Rன்னு கொடுத்ததுனால நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், P of A union B கண்டுபிடிக்கணும். இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா P of A plus P of B minus P of A intersection B. P of A வந்து நமக்கு எவ்வளவு வந்திருக்கு பாருங்க, 18/36. P of B வந்து 5/36. So 18/36 plus 5/36 கேன்சல் பண்ணாம இருந்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஈஸியா போட்டுடலாம் அந்த சம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா -3/36 இதோடைய வேல்யூ. இப்போ நமக்கு எல்லாமே டினாமினேட்டர் சேமா இருக்கறனால அதை அப்படியே போட்டுக்கலாம். இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணி அதுல இருந்து 3 சப் பண்ண போறோம். 18 + 5 - 3 ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், 23 வரும். 23ல இருந்து 3 போச்சுனா 20 வரும். 20/36 வரும். சோ கடைசியா மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணனும், சிம்பிளிஃபை பண்ணிரணும். ஓகே, சோ இப்போ இது என்ன ஆகும், நமக்கு 4 டேபிள கேன்சல் பண்ணா 5 டைம்ஸ், 4 டேபிள கேன்சல் பண்ணா 9 டைம்ஸ். அப்ப 5/9 ன்னு நமக்கு கிடைக்குது. P of A union B வந்து 5/9 ன்னு கிடைக்குது.
A box contains cards numbered 3, 5, 7, 9, etc. 35, 37. A card is drawn at random from the box. ஒரு கார்டில் வந்து நம்பர் எழுதியிருக்காங்க. அந்த நம்பரை எழுதி பாக்ஸில் போட்டிருக்காங்க. என்னென்ன நம்பர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது எல்லாமே ஆட் நம்பராக வருது பாருங்க. 3லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த ஆட் நம்பர் 37 வரைக்கும் இருக்கு பாருங்க. 3, 5, 7, 9 சொல்லிட்டு ஆட் நம்பர் மட்டும் வருது. 37 வரைக்கும் இருக்கு. And card is drawn at random from the box. ரேண்டமா ஒரு கார்டை வந்து எடுக்கிறாங்களாம் பாக்ஸ்ல இருந்து. Find the probability that the drawn card have either multiples of 7 or a prime number. எடுக்கிற கார்டு வந்து மல்டிபிள் ஆஃப் 7 இருக்கணும் ஆர் a prime நம்பரா இருக்கணும். அதுக்கான ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆர் அப்படின்னு வந்துட்டாவே பி ஆஃப் ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கணும். அதுக்கு நமக்கு 3 வேணும். என்னென்ன வேணும்? பி ஆஃப் ஏ, பி ஆஃப் பி, பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வேணும். அதுக்கு 2 ஈவெண்ட்டை நம்ம எடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் வந்து மல்டிபிள் ஆஃப் 7, செகண்ட் ஈவெண்ட் வந்து பிரைம் நம்பர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எஸ் எடுத்து எழுதிக்கலாமா? ஸோ எஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பிள் ஸ்பேஸ் 3, 5, 7, 11, 13, 15, 17, 19, 21, 23, 25, 27, 29, 31, 33, 35, 37 வரைக்கும் எடுத்துக்கோங்க. நமக்கு இங்க 37 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. 37 வரைக்கும் ஆட் நம்பர்ஸ் மட்டும் எழுதுங்க. அதாவது ஒரு நம்பர் விட்டு விட்டு எழுதுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கவுண்ட் பண்ணால் நமக்கு எத்தனை வருதுன்னு பார்க்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18 வருது. ஸோ n of s வந்து நமக்கு 18 கிடைக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். லெட் A be the event of getting multiple of 7 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ ஏல என்னெல்லாம் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு? மல்டிபிள்ஸ் ஆஃப் 7னா 7 டேபிள்ல வருதுதான். 1 7s are 7, 7 2s are 14 இதுல கிடையாது. 7 3s are 21 இதுல இருக்கு. 7 4s are 28 இதுல கிடையாது. 7 5s are 35 இருக்கு. ஸோ அண்டர்லைன் பண்ணது பாத்தீங்கன்னா 3 தான். அந்த 3 தான் இப்போ நம்ம எழுத போறோம். ஸோ பாருங்க 7, 21, 35. ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு இங்க நம்பர் கிடையாது. ஏன்னா 7 6 ஆர் வந்து நமக்கு 42 வந்துடும். அந்த நம்பர் இங்க இல்லை, அதனால 35ஓட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இதுல எத்தனை நம்பர் இருக்கு? 3 நம்பர் இருக்கு. அப்ப n of a வந்து 3ன்னு கிடைச்சிருக்கு. இதுல இருந்து நம்ம p of a கண்டுபிடிச்சிக்கணும். ஃபார்முலா பாத்தீங்கன்னா n of a by n of s. அப்ப 3 by n of s வந்து நமக்கு 18. இந்த மாதிரி நம்ம வந்து r அப்படின்னு நமக்கு கொஸ்டின்ல இருந்தா இது மாதிரி கேன்சல் பண்ணாதீங்க, அப்படியே வச்சுக்கோங்க. அப்பதான் நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ p of a வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து b be the event. Let b be the event of getting या प्राइम नंबर. ஸோ பிரைம் நம்பர் கிடைக்கிறதுக்கான ஈவெண்ட்டை வந்து பின்னு எடுத்துக்கலாம். அப்போ பியில் என்னெல்லாம் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இதில் பாருங்க பிரைம் நம்பர் அப்படின்னு சொன்னால் 3, 5, 7 இந்த 3மே பிரைம் நம்பர் தான். நெக்ஸ்ட் 9 வந்து நமக்கு பிரைம் நம்பர் கிடையாது, ஏன்னா மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் வந்துடும். 11, 13 வந்து பிரைம் நம்பர். நெக்ஸ்ட் பாருங்க 15 வந்து நமக்கு பிரைம் நம்பர் கிடையாது. 17, 19 வந்து பிரைம் நம்பர். நெக்ஸ்ட் 21 வந்து பிரைம் நம்பர் கிடையாது. 23 வந்து பிரைம் நம்பர். 25 கிடையாது, 27 கிடையாது, 29 இருக்கு. ஸோ 23ம் 29ம் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க 31ம் நமக்கு பிரைம் நம்பர் தான். 33 வராது, ஏன்னா இது 3 டேபிள் பாருங்க 11 டைம்ஸ் வந்துடும். இப்போ இது ஒரு பிரைம் நம்பர். 35ம் வராது. 37 வந்து ஒரு பிரைம் நம்பர். ஸோ 31ம் 37ம் எழுதிக்கலாம். இதுல எத்தனை இருக்குன்னு பார்த்துக்கலாமா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 இருக்கு. இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? p of b கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா பாத்தீங்கன்னா n of b by n of s. அப்ப 11 by n of s வந்து நமக்கு 18. ஸோ p of b யும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? a இன்டர்செக்ஷன் b கண்டுபிடிச்சு p of a இன்டர்செக்ஷன் b கண்டுபிடிக்கணும். ஸோ a இன்டர்செக்ஷன் bனா aக்கும் bக்கும் எது காமனா இருக்குன்னு பார்க்க போறோம். சரி, இப்போ ஏல பார்த்தீங்கன்னா நமக்கு 3 தான் இருக்குது. அப்போ இந்த சின்ன எது கம்மியாக இருக்கோ அதை தான் நம்ம வந்து கம்பேர் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு 7 பார்க்கலாம். 7 இதில் இருக்கான்னு பாருங்கள், இதோ இருக்குது. 21 பாருங்கள், இதில் இருக்கா? இல்லை. 35 பாருங்கள், இதில் இருக்கா? இல்லை. அப்போ எது மட்டும் தான் இருக்குது? 7 மட்டும் தான் இருக்குது. அப்போ நம்ம இங்கே 7 மட்டும் போட்டுக்கலாம். அப்போ n of a இன்டர்செக்ஷன் b வந்து நமக்கு 1 தான் இருக்குது. அப்போ p of a இன்டர்செக்ஷன் b ஃபார்முலா பார்த்தீங்கன்னா n of a இன்டர்செக்ஷன் b by n of s. அப்போ n of a intersection b 1 இருக்கு, n of s வந்து 18. அப்போ p of a intersection b வந்து 1/18 கிடைச்சிருக்கு.
இப்போ ஃபார்முலா எழுதிக்கலாம். P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B. P of A எவ்வளோ வந்திருக்கு நமக்கு? 3/18 வந்திருக்கு. P of B பார்த்தீங்கன்னா 11/18 வந்திருக்கு. P of A intersection B வந்து 1/18 வந்திருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே 18 தான் டினாமினேட்டர்னால நம்ம 18 போட்டுக்கலாம். இப்போ இது பாருங்க, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? நமக்கு 14 கிடைக்கும். 14ல் 1 போச்சுன்னா நமக்கு 13 கிடைக்கும். அவ்வளோதான். P of A union B பார்த்தீங்கன்னா 13/18. அவ்வளோதான் இந்த சம். 3 unbiased coins are tossed once. So 3 coins வந்து toss பண்றாங்க அப்படின்னாவே நமக்கு n of s 8 வரணும் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். Find the probability of getting at most 2 tails or at least 2 heads னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி 6 வந்தாவே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? P of A union B கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்னெல்லாம் வேணும்? P of A வேணும், P of B வேணும், P of A intersection B வேணும் அப்படின்றத முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? சாம்பிள் ஸ்பேஸ் எழுதிக்கலாம். சாம்பிள் ஸ்பேஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? 3 காயினை வந்து டாஸ் பண்றாங்கனாவே HH HT கொஞ்சம் நிறைய கேப் விட்டுக்கோங்க. அப்புறம் TH இங்க TT. இதை அப்படியே ரிப்பீட் பண்ணி எழுதிக்கோங்க. இப்போ என்ன பண்ணும்? மேலே ஃபுல்லா H போட்டுக்கோங்க, இங்க T போட்டுக்கோங்க. கமா. அவ்வளோதான், சாம்பிள் ஸ்பேஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ n of s பார்த்தீங்கன்னா நமக்கு 8 கிடைக்கும். சரி, இப்போ நமக்கு இங்கே 2 ஈவெண்ட் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா நமக்கு அட்மோஸ்ட் 2 டெய்ல்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி எழுதிக்கலாம்? லெட் A be the event of getting atmost 2 tails அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ ஏல என்னெல்லாம் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். எப்போவுமே அட்மோஸ்ட் அட்லீஸ்ட் அப்படிலாம் கொடுத்தாங்கன்னா அது பக்கத்துல என்ன இருக்கோ அதை முதல்ல எழுதிக்கோங்க. பென்சில் எழுதி வச்சுக்கோங்க. என்ன இருக்கு? 2 tails அப்படின்னா 2 tail அப்படின்னு எழுதிக்கோங்க. அட்மோஸ்ட் அப்படின்னா ஆப்போசிட்ல பார்க்கணும். அப்ப லீஸ்ட், அப்ப இதை விட கம்மியானதை பார்க்கணும். கம்மியானது என்ன? 2 விட கம்மியானது என்ன வரலாம்? 1. 1 விட கம்மி 0. ஓகே, இங்க வந்து என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டுக்கோங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா 2 tail இருக்கலாம், இல்ல 1 tail இருக்கலாம், இல்ல டெய்லே இல்லாம இருக்கலாம். 0t அப்படின்னா அர்த்தம் டெய்லே இல்ல அப்படின்னு அர்த்தம். அப்ப டெய்லே இல்ல அப்படின்னா நமக்கு வந்து 3மே ஹெச்சா தான் இருக்கும். ஸோ 3 ஹெச் இருக்கிறத எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1t 2t இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கிறது எல்லாமே வந்துடும். ஸோ எது வராது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு 3மே t இருக்கிறது வராது. 0tனா 3மே t இருக்கிறது வராது அப்படின்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்ப என்ன பண்ணலாம்? HTH THH TTH HHT HTT THT அவ்வளவுதான். அப்ப n of A வந்து நமக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 7 கிடைக்கும். அப்ப இதுல இருந்து நம்ம P of A கண்டுபிடிக்க போறோம். ஃபார்முலா பாத்தீங்கன்னா n of A by n of S. n of A வந்து 7, n of S வந்து 8. இப்ப P of A கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து அட்லீஸ்ட் 2 heads இருக்கு பாத்தீங்களா? அதை வந்து ஈவெண்ட் B ன்னு எடுத்துக்கலாம். Let B be the event of getting at least 2 heads. சரி, எப்பவுமே இந்த மாதிரி அட்லீஸ்ட் அட்மோஸ்ட்லாம் கொடுத்தாங்கன்னா அது பக்கத்துல என்ன இருக்கோ அதை எழுதிக்க சொன்னேன். 2 heads. ஹெட்ஸ்னா ஹெச் போட்டுக்கோங்க. லீஸ்ட்னா ஆப்போசிட்ல மோஸ்ட் பார்க்கணும். மோஸ்ட்னா பெருசு. அப்ப இதை விட பெருசு என்னன்னு பாத்தீங்கன்னா 3 மட்டும்தான். இங்க என்ன இருக்கோ அதை எழுதிக்கோங்க. அப்ப என்ன வரணும்? 2 ஹெட் இருக்கிறது வரணும், 3 ஹெட் இருக்கிறது வரணும். அவ்வளவுதான். அதை தவிர்த்து வேற எதுவும் வரக்கூடாது. 2 ஹெட் 3 ஹெட் இருக்கிறத மட்டும் இங்க எழுதிக்கலாம். ஸோ பாருங்க என்னெல்லாம் வர முடியும்? 3 ஹெட் இருக்கு, 2 ஹெட் இருக்கு, 2 ஹெட் இருக்கு, இது ஒரு ஹெட் இருக்கு, இது வராது. இதுல 2 ஹெட் இருக்கு. அவ்வளவுதான். இந்த 4 மட்டும்தான் நமக்கு வரும். ஸோ இதை எடுத்து எழுதிக்கலாம். H H H H T H T H H H H T. ஸோ n of B பார்த்தீங்கன்னா நமக்கு 4 இருக்கு. இதுல இருந்து நம்ம P of B கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா வந்து n of B by n of S. அப்ப 4/8ன்னு நமக்கு கிடைக்கும். இதை கேன்சல் பண்ணாதீங்க. இப்ப A intersection B வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். A intersection Bனா Aக்கும் Bக்கும் காமனா இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க 3 H இருக்கா? Aலயும் நமக்கு 3 H இருக்கா? அதை எடுத்து எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் HTH அது இங்க இருக்கான்னு பாருங்க. இதோ இருக்கு HTH. அதையும் எழுதிக்கலாம்.
நெக்ஸ்ட் பாருங்க THH, அது இங்க இருக்கான்னு பாருங்க, இது இருக்கு THH, அதையும் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் HHTயும் இருக்கு, அதையும் எழுதிக்கலாம். HHT. ஸோ A இன்டர்செக்ஷன் B வந்து எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 இருக்கு. இதுல இருந்து P of A இன்டர்செக்ஷன் B கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ N of A இன்டர்செக்ஷன் B by N of S. அப்போ 4/8ன்னு கிடைக்கும். இதுவும் நமக்கு. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? P of A union B கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா பார்த்தீங்கன்னா P of A plus P of B minus P of A intersection B. P of A வந்து நமக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7/8 வந்திருக்கு. பிளஸ் P of B பார்த்தீங்கன்னா நமக்கு 4/8 வந்திருக்கு. மைனஸ் P of A intersection Bயும் 4/8 வந்திருக்கு. அப்ப இது ரெண்டுமே பாருங்க, இது பிளஸ்ல இருக்கு, இது மைனஸ்ல இருக்கு, அப்படியே அடிச்சிடலாமா? அப்ப என்ன வரும்? நமக்கு 7/8 மட்டும் தான் வரும். அப்ப P of A union B பார்த்தீங்கன்னா 7/8. The probability that a person will get an electrification contract is 3/5 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது எலக்ட்ரிஃபிகேஷன் கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி 3/5ன்னு கொடுத்திருக்காங்க. எலக்ட்ரிஃபிகேஷன் கான்ட்ராக்ட் அப்படின்னா மின்சார ஒப்பந்தம். கான்ட்ராக்ட்னா ஒப்பந்தம், ஓகேவா? ஸோ மின்சார ஒப்பந்தம் வந்து ஒரு பர்சனுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து 3/5ன்னு கொடுத்திருக்காங்க. அந்த ப்ராபபிலிட்டி தட் he will not get பிளம்பிங் கான்ட்ராக்ட். பிளம்பிங்னா அந்த குழாலாம் பொருத்துவாங்க இல்லையா, அதுக்கான கான்ட்ராக்ட். நாட் கெட்னா கிடைக்காம இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. ஓகே, பிளம்பிங் கான்ட்ராக்ட் வந்து கிடைக்காம இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்காங்க. த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அட்லீஸ்ட் ஒன் கான்ட்ராக்ட், ஏதாவது ஒன்று கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி நமக்கு கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் ஹீ வில் கெட் போத்? ஸோ ரெண்டுமே கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, எலக்ட்ரிஃபிகேஷன் கான்ட்ராக்டை வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். அப்போ P of A வந்து 3/5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிளம்பிங் கான்ட்ராக்டை வந்து பின்னு எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே நாட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ B bar தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, P of B bar வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, the probability of getting at least one contract. நான் அட்லீஸ்ட்னு வந்துட்டாவே யூனியன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அட்லீஸ்ட்னு வந்தாலும் OR வந்தாலும் யூனியன் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ P of A யூனியன் B கொடுத்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ P of A கொடுத்துட்டாங்க, P of B bar கொடுத்துட்டாங்க, P of A யூனியன் B கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்க? ரெண்டு பேருக்கும் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. அப்படின்னா P of A இன்டர்செக்ஷன் B கேட்டிருக்காங்க. ரெண்டு பேரோனா இன்டர்செக்ஷன். Let A be the event of getting electrification contract. அப்ப P of A நமக்கு கொடுத்திருக்காங்க. probability of A வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க 3/5 ன்ட்டு. நெக்ஸ்ட் வந்து let B be the event of getting plumbing contract எடுத்துக்கலாம். ஓகே, ஆனா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? நாட் பிளம்பிங் கான்ட்ராக்ட் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப P of B bar கொடுத்துருக்காங்க. அதை மறக்காம போடுங்க. P of B bar கொடுத்துருக்காங்க. எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 5/8 கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து நம்ம P of B கண்டுபிடிச்சிக்கணும். ஏன்னா P of A வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. இப்போ P of B bar தான் கொடுத்துருக்காங்க. ஸோ P of B bar எப்படி எழுதலாம்னா 1 minus P of B அப்படின்னு எழுதிக்கலாம். இங்க வந்து 5/8 இருக்கு. நமக்கு P of B தான் வேணும். இது மைனஸ்ல இருக்கா? அப்ப இந்த பக்கம் கொண்டு வந்துட்டீங்கன்னா என்ன ஆகும்? பாசிட்டிவா மாறிடும். இந்த 5/8 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்போ 1 minus 5/8 வந்துடும். இதுக்கு வந்து LCM எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 8 தான் கிடைக்கும். இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போறோம். 1 8s are 8 minus 1 5s are 5. இங்க என்ன இருக்கு? P of B. இதுல இருந்து இது மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 3/8ன்னு கிடைக்கும். அப்ப P of B பாத்தீங்கன்னா 3/8ன்னு கிடைக்குது. P of B கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, probability of getting at least one contract நமக்கு கொடுத்திருக்காங்க. அதாவது P of A union B வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. 5/7 கொடுத்திருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா ரெண்டு கான்ட்ராக்டும் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி தான் கேட்டிருக்காங்க. அதாவது P of A இன்டர்செக்ஷன் B வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும். P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B. ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். மற்ற மூணுத்துக்கும் வேல்யூ போட்டுக்கலாம். P of A யூனியன் B பார்த்தீங்கன்னா நமக்கு 5/7 கொடுத்துருக்காங்க. P of A பார்த்தீங்கன்னா 3/5 கொடுத்துருக்காங்க. P of B நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ கண்டுபிடிச்சோம் இல்லையா 3/8, அதை நம்ம இங்கே போட்டுக்கலாம்.
மைனஸ் இதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இதுதான் நமக்கு வேணும் இல்லையா? இதை வந்து மைனஸில் இருக்கிறதுனால இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. அப்போ என்ன ஆகும்னா பாசிட்டிவாக பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியாக மாறிடும். இங்கே இருக்கிறத அப்படியே எழுதிக்கோங்க. 3/5 ப்ளஸ் 3/8. இங்கே இருக்கிற 5/7 நான் இந்த பக்கம் கொண்டு வரேன். அப்போ மைனஸ் 5/7 வந்துடும். ஓகே, இப்போ எல்சிஎம் எடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணால் என்ன ஆகும்? நமக்கு காமன் டேபிள் இல்லை அப்படின்றதுனால 40 கிடைக்கும் இல்லையா? அப்போ கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணிக்கலாம். 3 8s are 24 ப்ளஸ் இது என்ன ஆகும்? 3 5s are 15. இங்கே இருக்கிற 5/7 அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணால் என்ன ஆகும்? 9 3 39/14 வரும். இங்கே வந்து 5/7 வந்துடும். இப்போ 7 40 நம்மளால ஆக்க முடியாது. அப்போ இதுக்கும் வந்து காமன் டேபிள் இல்லை அப்படின்னும் போது நமக்கு இதையும் மல்டிப்ளை தான் பண்ணி ஆகணும். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 7 4s are 28, ஒரு 0 இருக்குது. அப்போ 280 கிடைக்கும். அப்போ 280 தான் இதோடைய எல்சிஎம்மாக இருக்கும். இப்போ இது கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ண போகிறோம். 39யும் 7யும் கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணால் என்ன ஆகும்? 63 பேலன்ஸ் 6 21 27 273 கிடைக்கும். மைனஸ் 40 × 5 4 5s are 20, ஒரு 0 ஆல்ரெடி இருக்கு. ஓகே, ஸோ இதுலேருந்து 200 சப் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 73 கிடைக்கும். ஸோ 73/280 கிடைக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த சம். இன் எ டவுன் ஆஃப் 8000 பீப்புள். ஸோ ஒரு டவுனில் 8000 பீப்புள் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்எஃப்எஸ் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க 8000 சொல்லிட்டு. 1300 ஆர் ஓவர் 50 இயர்ஸ். 1300 பீப்புள் பார்த்தீங்கன்னா ஓவர் 50 இயர்ஸ்னா 50 இயர்ஸ்க்கு மேலே இருக்காங்க. அவங்களுடைய வயசு பார்த்தீங்கன்னா 50 வயசுக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 3000 ஆர் ஃபீமேல்ஸா, 3000 வந்து ஃபீமேலாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 ஈவெண்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஓவர் 50 இயர்ஸ், இன்னொன்று வந்து 3000 வந்து ஃபீமேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஓவர் 50 இயர்ஸை வந்து ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் 50 இயர்ஸ் எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ராபபிலிட்டி கொடுக்கல, நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ என் ஆஃப் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் அப்படின்னு கொடுத்தா தான் நம்ம பி ஆஃப்னு எடுக்கணும். ஸோ இங்கே வெறும் நம்பர் கொடுத்ததுனால என் ஆஃப் ஏ தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1300 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம்? பி ஆஃப் ஏ கண்டுபிடிக்கலாம். ஃபார்முலா என்ன? என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். அப்போ என் ஆஃப் ஏ வந்து 1300, என் ஆஃப் எஸ் வந்து 8000. இப்போ பி ஆஃப் ஏ வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஈவெண்ட் என்ன? ஃபீமேல்ஸ். அதை வந்து பின்னு எடுத்துக்கலாம். லெட் பி பி த ஈவெண்ட் ஆஃப் ஃபீமேல்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இங்கேயும் நமக்கு என் ஆஃப் பி தான் கொடுத்துருக்காங்க, ப்ராபபிலிட்டி கொடுக்கல. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஃபீமேல்ஸ் வந்து 3000 கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து நம்ம பி ஆஃப் பி கண்டுபிடிக்கலாம். ஃபார்முலா பார்த்தீங்கன்னா என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் பி வந்து 3000, என் ஆஃப் எஸ் பார்த்தீங்கன்னா 8000. ஸோ கேன்சல் பண்ணாதீங்க, அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே, பி ஆஃப் ஏவும் பி ஆஃப் பியும் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? இட் இஸ் known that 30% of the females are over 50 years அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபீமேல் எவ்வளோ பேர் இருக்காங்க? 3000 பேர் இருக்காங்க. இதில் 30% வந்து 50 இயர்ஸ்க்கு மேலே இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க ஃபீமேலாகவும் இருப்பாங்க, 50 இயர்ஸ்க்கு மேலேயும் இருப்பாங்க. அப்போ ரெண்டுமே இருப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி, இதுவும் இருப்பாங்க இதுவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 30% ஆஃப் ஃபீமேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 30% ஆஃப் ஃபீமேல் வந்து நமக்கு 3000 கொடுத்துருக்காங்க. ஓகே, 3000 ஃபீமேலில் வந்து 3000, அதில் 30%ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ 30% ரிமூவ் பண்ணனா பை 100 போடுவோம், ஆஃபுக்கு பதிலாக இன்ட்டு போட்டுக்கலாம், இங்கே 3000 போட்டுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே 2 0க்கு நான் இங்கே 2 0 கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ என்ன கிடைக்கும்? 3 3s are 9. அப்புறம் இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0, 900 கிடைக்கும். நமக்கு என்ன வேணும்? பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வேணும். ஃபார்முலா பார்த்தீங்கன்னா என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து 900 கிடச்சிருக்கு. என் ஆஃப் எஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 8000 இருக்கு. அவ்வளோதான், பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் எ சூசன் இண்டிவிஜுவல் ஃப்ரம் த டவுன் இஸ் எய்தர் எ ஃபீமேல் ஆர் ஓவர் 50 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ப்ராபபிலிட்டி வந்து எப்படி இருக்கணும்? ஒன்று ஃபீமேலாக இருக்கணும், இல்லைன்னா 50 இயர்ஸ்க்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர் அப்படின்னு வந்துட்டாவே யூனியன் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ பி ஆஃப் ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி
minus P of A intersection B. எல்லா வேல்யூவும் தெரியும், எடுத்துட்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். P of A பாத்தீங்கன்னா 1300 by 8000. P of B பாத்தீங்கன்னா 3000 by 8000 minus P of A intersection B பாத்தீங்கன்னா 900 by 8000. எல்லாத்துக்குமே நமக்கு denominator 8000 தான் இருக்கு. இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அதுல இருந்து இதை நம்ம சப் பண்ணிடலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 4300ன்னு கிடைக்கும். இதுல இருந்து 900 சப் பண்ணிக்கலாம். 0 0 3ல 9 போகாதா? இப்ப இங்க 3 ஆகும், இங்க 13. 13ல 9 போச்சுன்னா நமக்கு 4 வரும், இங்க 3. 3400 நமக்கு கிடைக்குது. ஸோ இங்க பாருங்க, இந்த 2 0க்கு இந்த 2 0 நான் கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ 2 டேபிள கேன்சல் பண்ணா 1 2s are 2, பேலன்ஸ் 1 இருக்கும், 7 டைம்ஸ் வரும். 2 டேபிள கேன்சல் பண்ணா 4 0 கிடைக்கும். அப்ப 17/14 கிடைக்குது. இதுதான் ஃபைனல் ஆன்சர். A coin is tossed thrice. ஒரு காயினை வந்து 3 தடவை வந்து டாஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நமக்கு n of s வந்து 8 கிடைக்கும். இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, find the probability of getting exactly 2 8s. exactly 2 8s வரணுமா? or அப்படின்னா இல்லனா அட்லீஸ்ட் 1 tail வரலாமா? இல்லனா 2 consecutive heads வரலாமா? consecutive பக்கத்து பக்கத்துல வருது, அடுத்தடுத்து வருது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நமக்கு 2 இடத்துல ஆர் வந்திருக்கு. ஆர் அப்படின்னா என்ன? யூனியன் அப்படின்னு அர்த்தம். அப்ப 3 ஈவெண்ட் இங்க இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி 2 8s, இதை ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். அட்லீஸ்ட் 2 tail, இதை பின்னு எடுத்துக்கலாம். 2 consecutive heads வந்து சி அப்படின்ற ஈவெண்டா எடுத்துக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதலாம்னா சாம்பிள் ஸ்பேஸ் எழுதிக்கலாம். 3 காயின்ஸ் டாஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா HH HT TH TT. நெக்ஸ்ட் HH HT TH TT. இங்கெல்லாம் H போட்டுக்கோங்க, இங்கெல்லாம் T போட்டுக்கோங்க, கமா. அவ்வளவுதான். அப்ப n of s இவ்வளவு வந்திருக்கு? நமக்கு 8 வந்திருக்கு. ஓகே, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் வந்து ஏன்னு எடுக்க போறோமா? எக்ஸாக்ட்லி 2 8s இருக்கிறது. ஸோ லெட் A be the event of getting exactly 2 8s எழுதிக்கலாம். அப்ப ஏல என்னெல்லாம் வரதுக்கான சான்சஸ் இருக்கு? எக்ஸாக்டா 2 8s மட்டும் தான் இருக்கணுமா? வேற எதுவுமே இருக்கக்கூடாதா? அப்ப இதுல 3 8 வந்துருச்சு, இது வரக்கூடாது. இதுல பாருங்க 2 8 இருக்கு, இதுலயும் 2 8 இருக்கு, இதுல 2 8 இருக்கு. அவ்வளவுதான். அப்ப இந்த 3 மட்டும் தான் வரும். HTH THH HHT. அவ்வளவுதான். அப்ப n of a வந்து நமக்கு எவ்வளவு வந்திருக்குன்னா 3 வந்திருக்கு. இதுல இருந்து நம்ம p of a கண்டுபிடிச்சிக்கணும். ஃபார்முலா வந்து n of a by n of s. அப்ப 3/n of s வந்து 8 வந்திருக்கு. அப்ப p of a வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? p of b கண்டுபிடிக்க போறோம். so let b be the event of getting, என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, அட்லீஸ்ட் 1 tail ன்னு சொல்லிருக்காங்க. அப்படியே எழுதிக்கோங்க, அட்லீஸ்ட் 1 tail. ஸோ பியில் என்னெல்லாம் வரதுக்கான சான்சஸ் இருக்கு? அட்லீஸ்ட் 1 tail அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த 1 tail வந்து எழுதிருங்க. அதுக்கப்புறம் லீஸ்ட்னா ஆப்போசிட்ல என்ன? மோஸ்ட். அப்ப பெரிய நம்பர் பார்க்கணும். 2 3 வரும். அப்ப இங்கேயும் டி, இங்கேயும் டி. அப்ப 1 t வரலாம், 1 tail வரலாம், 2 tail வரலாம், 3 tail வரலாம் அப்படின்னு சொல்லும் போது இந்த 3 h இருக்கிறது மட்டும் தான் வராது, மற்றது எல்லாமே வந்துடும். அந்த 3 h இருக்கிறத மட்டும் விட்டுருங்க, மற்ற 7ஐயும் எடுத்து எழுதிருங்க. HTH THH TTH HHT HTT THT TTT. அப்ப n of b வந்து மொத்தமா நமக்கு எத்தனை இருக்கும்? 7 இருக்கும். ஏன்னா ஒன்னே ஒன்று தான் வரல. இதுல இருந்து நம்ம p of b கண்டுபிடிக்க போறோம். ஃபார்முலா பாத்தீங்கன்னா n of b by n of s. அப்ப 7/8ன்னு கிடைச்சிரும். இது p of b. நெக்ஸ்ட் வந்து c அப்படின்ற ஈவெண்ட் எடுக்க போறோம். 2 r வந்தாவே நமக்கு 3 ஈவெண்ட் இருக்கிறதா அர்த்தம். c என்ற ஈவெண்ட் என்ன பாத்தீங்கன்னா 2 consecutive heads. let c be the event of getting 2 consecutive heads. அப்ப cல என்னெல்லாம் வரதுக்கான சான்சஸ் இருக்கு? கான்சிக்யூட்டிவ்னா பக்கத்து பக்கத்துல வர ஹெட். பக்கத்து பக்கத்துல வர ஹெட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது பாருங்க, இது பக்கத்து பக்கத்துல வருதா? அப்ப இது வரும், இது வரும். அதுக்கப்புறம் இது பக்கத்து பக்கத்துல வரல, நடுவில் டி வந்துருச்சு, அப்ப இது வராது. இது பக்கத்து பக்கத்துல வருதா? இது வரும். இது வராது, ஒரே ஒரு ஹெட் தான் இருக்கு. இதுல 2 ஹெட் பக்கத்து பக்கத்துல இருக்கு, இதுல ஒரே ஒரு ஹெட் தான் இருக்கு, இதுல ஒரே ஒன்று தான் இருக்கு, இதுல இல்லவே இல்லை. அப்ப இந்த 3 மட்டும் தான் வரும். சோ அந்த 3த்தையும் எடுத்து எழுதிக்கலாம். H H H next T H H next H H T.
அப்ப n of c பாத்தீங்கன்னா நமக்கு 3 வருது. இதுல இருந்து நம்ம p of c கண்டுபிடிக்க போறோம். ஃபார்முலா n of c by n of s. அப்ப 3 by 8 னு p of c வந்து நமக்கு கிடைக்குது. 3 ஈவென்ட் இருக்கு அப்படினாவே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? probability of a union b union c தான் கண்டுபிடிக்கணும். இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் p of a கண்டுபிடிக்கணும், p of b கண்டுபிடிக்கணும், p of c கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறோம்னா p of a intersection b கண்டுபிடிக்கணும். அப்புறம் p of b intersection c கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் p of a intersection c கண்டுபிடிக்கணும். அப்புறம் மூணுத்துக்குமே intersection கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம a intersection b கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து p of a intersection b கண்டுபிடிக்கலாம். சோ a intersection b கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் a intersection b ரெண்டுத்துக்கும் காமனா என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சோ பாருங்க, இங்க வந்து a வந்து 3 தான் இருக்கு, இங்க b ல வந்து நிறைய இருக்கு. சோ இத வச்சு பார்க்கலாம், இது கம்மியா இருக்கோ அதை வச்சு கம்பேர் பண்ணி HTH இருக்கு, இங்க இருக்கா பாருங்க, இதோ இருக்கு HTH. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க THH இருக்கா, இங்க இருக்கா பாருங்க, இதோ இருக்கு. சோ நெக்ஸ்ட் பாருங்க HHT இருக்கான்னு பாருங்க, HHTயும் இருக்கு. சோ இந்த மூணுமே நமக்கு வந்து இருக்கு. அப்ப இந்த மூணுத்தையும் எடுத்து எழுதிக்கலாம். HTH THH நெக்ஸ்ட் ஒன் வந்து HHT. அப்ப n of a intersection b பாத்தீங்கன்னா 3 வருது. இதுல இருந்து p of a intersection b வந்து கண்டுபிடிச்சுக்கலாம். n of a intersection b by n of s. அப்ப 3 by 8 னு கிடைக்கும். இது வந்து p of a intersection b. நெக்ஸ்ட் வந்து b intersection c வந்து கண்டுபிடிக்க போறோம். b க்கும் c க்கும் என்ன காமன் இருக்குன்னு பார்க்கலாம். சோ b ல வந்து நமக்கு இங்க நிறைய இருக்கு, c ல வந்து 3 தான் இருக்கு. இதை வச்சு கம்பேர் பண்ணிக்கலாம். 3h பாத்தீங்கன்னா இதுல நமக்கு கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் THH பாத்தீங்கன்னா நமக்கு THH இது இருக்கு. சோ இது இருக்கு. நெக்ஸ்ட் 2h ஒரு t அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் இருக்கு. சோ இந்த ரெண்டு தான் நமக்கு இருக்கு. இது ரெண்டும் எடுத்து எழுதிக்கலாம். அப்ப n of b intersection c பாத்தீங்கன்னா 2 வருது. அப்ப p of b intersection c பாத்தீங்கன்னா n of b intersection c by n of s. அப்ப 2 by 8 னு நமக்கு கிடைக்குது. So next a intersection c கண்டுபிடிக்க போறோம். a intersection c, a க்கோ c க்கோ காமனான இருக்கிறத பார்க்க போறோம். சோ a ல பாத்தீங்கன்னா நமக்கு இங்க 3 தான் இருக்கு, c லயும் 3 தான் இருக்கு. சோ 3h இதுல இருக்கான்னு பாருங்க, இல்ல. நெக்ஸ்ட் பாருங்க THH வந்து இதோ இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து HHT அப்படின்னு பாத்தீங்கன்னா HHTயும் இருக்கு. சோ இந்த ரெண்டுமே இருக்கு, அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். THH HHT. சோ இங்க வந்து அப்படியே தான் நமக்கு வந்திருக்கு. சோ n of a intersection c பாத்தீங்கன்னா 2 கிடைக்குது. இதுல இருந்து p of a intersection c கண்டுபிடிக்கலாம். அப்ப n of a intersection c by n of s. அப்ப 2 by 8 னு கிடைக்குது p of a intersection c. இப்ப கடைசியா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? மூணுத்துக்குமே இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க போறோம். a intersection b intersection c கண்டுபிடிக்க போறோம். மூணுத்துக்கும் காமனா என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சோ மூணுத்துக்கும் காமன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இங்க a ல 3 தான் இருக்கு, b ல வந்து நிறைய இருக்கு, c ல வந்து நிறைய இருக்கு. இங்க இதெல்லாம் வச்சு கம்பேர் பண்றதை விட ஈஸியா எப்படி பாத்துடலாம்னு பாத்தீங்கன்னா, இங்க ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, a க்கும் b க்கும் காமன் அப்படின்னு சொல்லிட்டு, b க்கும் c க்கும் காமன் சொல்லிட்டு, a க்கும் c க்கும் காமன். இப்ப கண்டிப்பா மூணுத்துக்கும் காமன் அப்படின்னு சொல்லும் போது இதுல இருக்கிறது மூணுமே காமனா இருக்கணும், அவ்வளவுதான். இப்ப பாருங்க THH HHT மேக்ஸிமமாவே 2 தான் நமக்கு காமனாவே வர முடியும். ஏன்னா b க்கும் c க்கும் காமனாவே நமக்கு 2 தான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது மேக்ஸிமமா a b c மூணுத்துக்கும் காமனா 2 தான் வர முடியும். சோ இந்த 2 தான் வந்து இதுலயும் இருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். பாருங்க THH இதுலயும் இருக்கு, HHT இதுலயும் இருக்கு. சோ அதே THH இதுலயும் இருக்கு, HHTயும் இருக்கு. அப்ப அதுதான் காமனாவே இருக்க முடியும். அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. பாருங்க THH HHT. சோ லைனா இந்த மூணுமே நமக்கு ஒண்ணா தான் வந்துட்டே இருக்கு. அப்ப n of a intersection b intersection c பாத்தீங்கன்னா 2 னு கிடைக்குது. அப்ப p of a intersection b intersection c பாத்தீங்கன்னா n of a intersection b intersection c by n of s. அப்ப 2 by 8 னு கிடைக்கும். சோ இப்ப ஃபார்முலா எழுதிக்கலாம். p of a union b union c பாத்தீங்கன்னா p of a plus p of b plus p of c. இப்போ மைனஸ் வரும், ரெண்டா போடுறது எல்லாத்துக்குமே மைனஸ் வரும், அந்த மூணுத்துக்குமே. p of a intersection b minus p of b intersection c minus p of a intersection c. இப்போ பிளஸ் போட்டு மூணுத்துக்கும் நம்ம இன்டர்செக்ஷன் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ ஃபார்முலா எல்லாமே வேல்யூவும் எடுத்துட்டு வந்து சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். p of a என்ன வந்திருக்கு பாருங்க, 3 by 8 வந்திருக்கு, 7 by 8, இதுவும் 3 by 8. அப்படியே எழுதிக்கலாம். 3 by 8 plus 7 by 8 plus 3 by 8. நெக்ஸ்ட் எல்லாமே மைனஸ்ல வரப்போகுது. 3 by 8
2 by 8, next one 2 by 8. 3 by 8 minus 2 by 8 minus 2 by 8. கடைசியா இருக்கு பாருங்க, இதுவும் நமக்கு 2 by 8 தான் வந்திருக்கு. அப்ப plus 2 by 8. இந்த மைனஸ் பிளஸ்லாம் வந்திருக்க வேல்யூலாம் அப்படியே அடிச்சிடலாம். பாருங்க, இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும், இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். அப்ப நமக்கு என்ன இருக்கு, டினாமினேட்டர் 8ஆ, நியூமரேட்டர்ல என்ன இருக்கு, 3 plus 7 வந்து 10. இங்க என்ன இருக்கு, minus 2ன்னு இருக்கு. அப்ப என்ன ஆகும், 8 by 8 எவ்வளவு கிடைக்கும், 1ன்னு கிடைக்கும். அப்ப P of A union B union C வந்து 1ன்னு கிடைக்குது. அவ்வளவுதான் இந்த sum. If A, B, C are any three events such that probability of B is twice as that of probability of A அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ABC அப்படின்ற 3 ஈவெண்ட் இருக்கு. இந்த சம்ல வந்து நமக்கு 3 ஈவெண்ட் இருக்கு. அதுல probability of B அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது P of B is நான் ஈக்குவல் டு போட்டுக்கணும். எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, twice as that of probability of A, அதாவது 2 மடங்கு probability A மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 2 into P of A அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. and probability of C is அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப P of C equal to thrice as that of probability of A ன்னு சொல்லியிருக்காங்க. thriceனா 3 மடங்கு அப்படின்னு அர்த்தம். probability of A மாதிரி 3 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க P of C. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க பாருங்க. and if P of A intersection B, so இங்க என்னெல்லாம் கொடுத்திருக்காங்களோ அத்தனையும் எழுதிக்கலாம். இதுல இருந்து P of A, P of B, P of C கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்னெல்லாம் கொடுத்திருக்காங்களோ அதெல்லாம் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ கொடுத்தது எல்லாமே எழுதிட்டேன். நமக்கு 3 ஈவெண்ட் இருந்தா நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா, P of A union B union C equal to P of A plus P of B plus P of C. இப்போ வந்து மைனஸ் போட்டு ரெண்டா எடுத்து எழுத போறோம். P of A intersection B minus P of B intersection C minus P of A intersection C plus போட்டுக்கணும் இந்த இடத்துல P of A intersection B intersection C. ஸோ 3மே இன்டர்செக்ஷன் வரும்போது நமக்கு பிளஸ் வரும். ஸோ இந்த ரெண்டா வருது பாத்தீங்களா, அதுதான் மைனஸ் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வேல்யூஸ் எல்லாமே நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். பாருங்க, 3மே யூனியன் இருக்கா, அது வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 9 by 10 கொடுத்துருக்காங்க. 9 by 10 போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, P of A இந்த 3 தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது நம்ம முன்னாடியே வந்து நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ P of A வந்து அப்படியே வச்சுக்கலாம். பிளஸ் P of B, P of B பதிலாக 2 into P of A ன்னு எழுதிக்கலாம். P of C பாத்தீங்கன்னா 3 into P of A minus P of A intersection B. A intersection B பாத்தீங்கன்னா 1 by 6 minus B intersection C பாத்தீங்கன்னா 1 by 4 minus P of A intersection C பாத்தீங்கன்னா 1 by 8 plus 3மே intersection பாத்தீங்கன்னா 1 by 15. சரி, இப்போ பாருங்க, இங்க P of A 2PA அப்புறம் 3PA இருக்குது. 3த்தையும் நம்ம வந்து ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணும்போது இங்க வந்து 1 இருக்கிறதா அர்த்தம் இல்லையா, கோஎஃபிஷியன்ட். 1 plus 2 வந்து 3, 3 plus 3 வந்து 6. அப்ப 6P of A அப்படின்ட்டு நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இங்க இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே நான் அந்த பக்கம் எடுத்துட்டு போறேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆல்ரெடி என்ன இருக்குன்னா 9 by 10 இருக்கு. ஸோ இங்க இருக்கிறதுல இந்த பக்கம் கொண்டு வரும்போது இந்த மைனஸ்ல இருக்கிறது எல்லாமே பிளஸ்ல மாறும். இப்போ பிளஸ் 1 by 6 மாறும், பிளஸ் 1 by 4 மாறும், இந்த மைனஸ் 1 by 8 பிளஸ் 1 by 8 மாறும். இந்த பிளஸ் 1 by 15 மட்டும்தான் மைனஸ் 1 by 15 மாறும். ஓகேவா? சரி, ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, இது எல்லாத்துக்கும் நம்ம எல்சிஎம் எடுக்க போறோம். என்னெல்லாம் இருக்கு பாருங்க, 10, 6, 4, 8, 15. ஸோ நான் ஃபர்ஸ்ட் 2 டேபிள் போட்டுக்கிறேன். இங்க 5, இங்க 3, இங்க 2, இங்க 4, இங்க 15 வந்து 2 டேபிள் வராதனால அப்படியே போட்டுக்கணும். இங்க 2 டேபிளே எடுத்துக்கலாம், ஈவன் நம்பர் இருக்கிறதுனால. 2 டேபிள பாத்தீங்கன்னா நமக்கு 5 வராது, அதனால 5 அப்படியே வந்துடும். 3யும் நமக்கு வராது, அதனால 3 அப்படியே வந்துடும். 2 டேபிள 2 1 டைம் வரும். 4 பாத்தீங்கன்னா 2 டைம்ஸ் வரும். 2 டேபிள 15 வராது, நான் அப்படியே வச்சுக்கிறோம். இங்க திரும்பியும் ஈவன் நம்பர் இருக்கனால அகைன் நான் 2 டேபிளே எடுத்துக்கிறேன். அப்ப பாத்தீங்கன்னா இந்த 5, 3, 1லாம் அப்படியே வந்துடும். 2 டேபிள்ல 2 வந்து 1 டைம் வரும், 15 வராது, அதனால 15 அப்படியே போட்டுக்கிறோம். இப்போ இங்க 3 இருக்கிறனால நான் 3 டேபிள் எடுத்துக்கிறேன். இப்போ இது பாத்தீங்கன்னா 3 டேபிள்ல 5 வராது, அதனால நான் 5 அப்படியே போட்டுக்கிறேன். 3 டேபிள்ல 3 1 டைம் வரும், இந்த 1லாம் அப்படியே வந்துடும். 15 பாத்தீங்கன்னா 3 டேபிள்ல 5 டைம்ஸ் வந்துடும். இப்போ இங்க 2 5 இருக்கிறனால நான் 5 டேபிள் எடுத்துக்கிறேன். இப்போ எல்லாமே 1 ஆயிடும். இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 2 2s are 4, 4 2s are 8, 8 3s are 24, 24 into 5 பாத்தீங்கன்னா நமக்கு 120 கிடைக்கும். ஸோ எல்சிஎம் வந்து 120. ஸோ இதை வந்து நான் இந்த பக்கம் எழுதிக்கிறேன், இது இந்த பக்கம் எழுதிக்கிறேன். இப்போ 6 into P of A வந்து நமக்கு இந்த பக்கம் இது எல்லாமே வந்து எழுதிக்கிறோம். இப்போ வந்து இந்த டினாமினேட்டர்
டினாமினேட்டருக்கு தான் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சிருக்கோம் 120 சொல்லிட்டு. ஸோ 120 நம்ம இங்க போட்டுக்கலாம். இப்போ ஒவ்வொரு டேர்ம் கூடயும் 120 போட்டு மல்டிப்ளை பண்ணணும். பண்ணும்போது நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். பாருங்க 9/10 இருக்கா. ஸோ 9/10 கூட நான் 120 மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு 0க்கு ஒரு 0 போயிடும். இப்போ என்ன ஆகும் 12 × 9 வந்து நமக்கு 108 கிடைக்கும். அதை இங்க போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் 1/6 1/6 கூட 120 மல்டிப்ளை பண்றேங்க. அப்ப 6 டேபிள்ல 1 டைம் 6 டேபிள்ல 2 டைம்ஸ் 12 வரும். அப்புறம் 0 20 கிடைக்கும். அந்த 20 இங்க போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் 1/4 1/4 கூட 120 மல்டிப்ளை பண்ணும்போது 3 டைம்ஸ் 12 கிடைக்கும். இங்க 0 30 கிடைக்கும். அந்த 30 நம்ம இங்க போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் 1/8 கூட. ஸோ 1/8 கூட 120 மல்டிப்ளை பண்றேன். 4 டேபிள்ல பாத்தீங்கன்னா இது வந்து 2 டைம்ஸ் வரும். இது 3 டைம்ஸ். அப்புறம் இங்க வந்து 0ன்னு வரும். அப்புறம் 2 டேபிள் இது 1 டைம். இது பாத்தீங்கன்னா 15 டைம்ஸ். ஸோ 15 கிடைக்குது. பிளஸ் 15 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் 1/15 அது கூட 120 மல்டிப்ளை பண்றோம். இப்போ பாத்தீங்கன்னா 5 டேபிள் இது 3 டைம்ஸ் வரும். 5 டேபிள்ல பாத்தீங்கன்னா 2 5s are 10 பேலன்ஸ் 2 4 5s are நமக்கு 20 வரும். 3 டேபிள்ல பாத்தீங்கன்னா 1 டைம் இது 8 டைம்ஸ். நமக்கு ஃபிராக்ஷன் மட்டும் வராது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஃபிராக்ஷன் வரக்கூடாதான் நம்ம எல்சிஎம் எடுத்து வச்சிருக்கோம். அப்ப நமக்கு எவ்வளவு கிடைக்குதுங்க 8 கிடைக்குது. ஸோ இந்த இடத்துல மைனஸ் இருக்கிறதுனால -8 போட்டுக்கலாம். மறக்காம மைனஸ் போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க 108ல இந்த 8 சப் பண்ணிடுங்க. அப்போ 100 கிடைச்சிரும். ஓகே 100 கூட இது மூணுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 50 150 அப்புறம் ஒரு 15 அப்போ 165 நமக்கு கிடைக்கும். பை என்ன கிடைக்குதுங்க 120. இங்கே வந்து 6 × P of A. நமக்கு என்ன வேணும் P of A தான் கண்டுபிடிக்கணும். அதனால இந்த 6ஐயும் நம்ம என்ன பண்ணலாம் இந்த பக்கம் கொண்டு வரும்போது டினாமினேட்டர்ல வந்துடும். இப்போ 120 × 6ன்னு கிடைக்கும். இப்போ இதை நம்ம ரெண்டுத்தையும் 5 டேபிள கேன்சல் பண்ணிக்கலாம். 5 டேபிள்ல 2 5s are 10 பேலன்ஸ் 2 இருக்கும். 4 5s are 20 வரும். 3 5s are 15 பேலன்ஸ் ஒன்றும் 3 5s are 15 கிடைக்கும். இப்போ இது ரெண்டுமே நம்ம 3 டேபிள கேன்சல் பண்ணிக்கலாம். 3 டேபிள் இது 8 டைம்ஸ் வரும். 3 டேபிள் இது 11 டைம்ஸ் வந்துடும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம கேன்சல் பண்ண முடியாது. அப்போ என்ன கிடைக்குது P of A பார்த்தீங்கன்னா 11/6 8s are 48 கிடைக்குது. ஸோ நம்ம P of A தான் கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம P of B, P of C கண்டுபிடிக்கணும். இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா P of P of C கண்டுபிடிச்சிடலாம். இதை வந்து ஈக்குவேஷன் 1 இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் 1 இம்ப்ளைஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ P of B ஈக்குவல் டு 2 × P of A இல்லையா, அதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ 2 × P of A எவ்வளோ வந்திருக்கு நமக்கு 11/48ன்னு வந்திருக்கா. மல்டிப்ளை பண்ணால் 22/48ன்னு வருமா. இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 2 டேபிள்ல 1 1 வரும். இங்க 2 டைம்ஸ், இங்க வந்து 4 டைம்ஸ். அப்ப 11/24. ஸோ P of B பாத்தீங்கன்னா 11/24ன்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ் P of C வந்து 3 டைம்ஸ் ஆஃப் P of A. அப்ப 3 × P of A எவ்வளவு வந்திருக்கு 11/48. ஸோ இது வந்து நம்ம 3 டேபிள கேன்சல் பண்ணிக்கலாம். இது 1 டைம். இது பாத்தீங்கன்னா 1 3s are 3 பேலன்ஸ் 1 6 3s are 18 நமக்கு கிடைக்கும். அப்ப எவ்வளவு வருது 11/16 கிடைக்குது P of C. சோ அவ்வளவுதான். இந்த மூணு வேல்யூயும் தனியா எடுத்து எழுதிருங்க கடைசியா. அவ்வளவுதான் இந்த சம். In a class of 35 students are numbered from 1 to 35. ஒரு கிளாஸ்ல 35 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் நம்பர் வந்து 1ல இருந்து 35 வரைக்கும் கொடுத்திருக்காங்க ரோல் நம்பர். சரி, அப்ப n of s வந்து நமக்கு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 35ன்னு கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்திருக்காங்க the ratio of boys to girls is 4:3ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப பாய்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்காங்க. boys is to girls எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க 4:3ன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரேஷியோ கொடுத்தாவே நம்ம இது கூட வந்து சம் வேரியபிள் வந்து மல்டிபிள் இருக்க மாதிரி எடுக்கணும். இது கூட எதை எடுக்கிறோமோ அதே தான் இது கூடயும் எடுக்கணும். அப்போ பாய்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 4xன்னு வந்துடும். அப்போ கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 3xன்னு வந்துடும். ஸோ இங்கே எக்ஸ்ன்னு எடுத்தீங்கன்னா இங்கேயும் எக்ஸ் தான் எடுக்கணும். ஸோ இப்போ நம்ம எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இருக்கிறதே பாய்ஸும் கேர்ள்ஸும் மட்டும்தான். ஸோ ரெண்டுமே சேர்ந்து தான் நமக்கு 35. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைக்கும் n(s) கிடைச்சிரும். அப்போ 4xஐயும் 3xஐயும் ஆட் பண்ணா நமக்கு எவ்வளவு கிடைக்கும் 35 கிடைக்கும் இல்லையா. அப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 7x கிடைக்கும். இங்க 35 x = 35. இந்த 7 வந்து டிவைடட்ல வந்துரும். 7 டேபிள்ல இது 5 டைம்ஸ் கேன்சல் ஆகும். அப்ப x வந்து எவ்வளவு கிடைக்குது நமக்கு 5ன்னு கிடைக்குது. அப்ப x உடைய வேல்யூ எடுத்துட்டு வந்து இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா. சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன ஆகும் 4 × 5 என்ன கிடைக்கும் நமக்கு 20 கிடைக்கும். அதே மாதிரி 3 × 5 எவ்வளவு கிடைக்கும் நமக்கு
15 கிடைக்கும். அவ்வளவுதான். நம்பர் ஆஃப் பாய்ஸ் வந்து 20, நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து 15. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்க. the roll numbers of students begin with boys. அந்த ரோல் நம்பர் வந்து பாய்ஸ்ல தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க, எண்ட் வித் கேர்ள்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுல இருந்து பாய்ஸ்க்கு எவ்வளோ கேர்ள்ஸ்க்கு எவ்வளோன்றதை கண்டுபிடிச்சலாம். அப்போ பாய்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ரோல் நம்பர் எதுல இருந்து எது வரைக்கும் இருக்கும்னா 20 வரைக்கும் இருக்கும். ஸோ 1ல இருந்து எது வரைக்கும் இருக்கும்னா 20 வரைக்கும் இருக்கும் பாய்ஸ்க்கு. அப்போ கேர்ள்ஸ்க்கு வந்து 21ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். எது வரைக்கும் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக நமக்கு 35 வரைக்கும் 35 வரைக்கும் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க. find the probability that a student selected is either a boy with prime roll number or a girl with composite roll number or an even roll number. எத்தனை வாட்டி ஆர் வந்திருக்கு? 2 வாட்டி வந்திருக்கா? அப்போ இங்கே ஒரு யூனியன், இங்கே ஒரு யூனியன். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? 3 ஈவெண்ட் இங்கே எடுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா a boy with prime roll number. ஓகே, நம்ம எடுத்து எழுதிக்கலாமா? let A be the event of getting boy with prime roll number. அப்போ ஏல என்னெல்லாம் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு? ஸோ பாயில் ப்ரைம் நம்பர் என்னன்னு பார்க்கணும். 1 வந்து நெய்தர் ப்ரைமும் கிடையாது, காம்பன்சேஷனும் கிடையாது. அப்போ 2 வரும், 3 வரும், 4 வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது, 5 வந்து ப்ரைம் நம்பர், நெக்ஸ்ட் 6 வராது, நெக்ஸ்ட் 7 வரும், நெக்ஸ்ட் வந்து 8 வராது. ஏன்னா ஈவன் நம்பர் வந்துட்டாவே அது வந்து ப்ரைம் நம்பரில் வராது 2வை தவிர. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 9 வந்து உங்களுக்கு காம்பசிட் நம்பர், ஏன்னா அது மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருக்குது. 10ம் வராது, 11 வரும், அதுக்கப்புறம் 13 வரும், 14 வராது, 15 வராது, 16 வராது, நெக்ஸ்ட் 17 வரும், அதுக்கப்புறம் 18 வராது, நெக்ஸ்ட் 19 வரும். நமக்கு 20 வரைக்கும் தான் பாய்ஸ் இருக்காங்க. ஸோ 19ஓட ஸ்டாப் பண்ணிக்கணும், ஏன்னா 20 வந்து நமக்கு காம்பசிட் நம்பரில் வந்துடும். அவ்வளோதான். இப்போ n ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 இருக்கு. இதுல இருந்து p ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிக்கலாம். n ஆஃப் ஏ பை n ஆஃப் எஸ். அப்போ p ஆஃப் ஏ ஈக்குவல் டு 8 பை n ஆஃப் எஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 35. அவ்வளோதான். p ஆஃப் ஏ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஈவெண்ட் என்ன எடுக்கலாம்னு பாருங்க. கேர்ள் வித் காம்போசிட் ரோல் நம்பர் எடுக்க போகிறோம். லெட் b be the event of getting a girl with composite roll number. ஸோ பியில் என்னெல்லாம் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், கேர்ள்ஸில் வந்து 21லேருந்து 35 வரைக்கும் இருக்காங்க. இதில் காம்போசிட் நம்பர் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ 21 வந்து நமக்கு ஒரு காம்போசிட் நம்பர், ஏன்னா மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருக்குது. 22ம் ஒரு காம்போசிட் நம்பர், 23 வந்து ஒரு ப்ரைம் நம்பர், அது எடுக்கக்கூடாது. 24 வந்து நமக்கு ஒரு ஈவன் நம்பர் வருது, எல்லாமே வந்துடும் 2வை தவிர. ஓகே, நெக்ஸ்ட் 25ம் நமக்கு வந்து காம்போசிட் நம்பர் தான். 26 வந்துடும், 27ம் நமக்கு 3 டேபிளெல்லாம் வந்துடும். நெக்ஸ்ட்டு 28ம் வரும், 29 வந்து ஒரு ப்ரைம் நம்பர், 30 வந்து ஈவன் நம்பர் இல்லையா, அது வந்து காம்போசிட் நம்பரில் வரும். 31 வந்து நமக்கு ப்ரைம் நம்பர், 32 வந்து ஈவன் நம்பர், அதனால இது வந்துடும். 33யும் நமக்கு ஒரு காம்போசிட் நம்பர் தான். 34ம் வரும். நெக்ஸ்ட் 35 பார்த்தீங்கன்னா நமக்கு வரும், ஏன்னா அது 5 டேபிளையும் நமக்கு வந்துடும். ஸோ அவ்வளோதான். இதில் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இருக்கு. இதுல இருந்து p ஆஃப் b கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபார்முலா பார்த்தீங்கன்னா n ஆஃப் b பை n ஆஃப் s. அப்போ 12 பை 35ன்னு கிடைக்குது p ஆஃப் b. தேர்ட் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ஈவன் ரோல் நம்பர் கொடுத்துருக்காங்க. இதில் பாய்ஸ் கேர்ள்ஸ் எதுவுமே நம்ம மென்ஷன் பண்ணல. ஈவன் ரோல் நம்பர் கொடுத்தாங்கன்னா ரெண்டுத்தையுமே தான் நம்ம வந்து ஈவன் ரோல் நம்பர் எடுக்க போகிறோம். லெட் c be the event of getting an even roll number. அப்போ சியில் என்னெல்லாம் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 1லேருந்து 35 கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கிற ஈவன் நம்பர்னா 2 4 6 8 10 12 14 16 18 20 22 24 26 28 30 32 34 வரைக்கும் தான் வரும். ஏன்னா நமக்கு 35 வரைக்கும் தானே இருக்குது. அவ்வளோதான். இப்போ இதில் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 இருக்கு. ஸோ இதுல இருந்து p ஆஃப் c நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபார்முலா பார்த்தீங்கன்னா n ஆஃப் c பை n ஆஃப் s. அப்போ 17 பை 35. ஸோ p ஆஃப் c நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதில் மொத்தமாக 3 ஈவெண்ட் இருக்குது அப்படின்றதுனால நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், a இன்டர்செக்ஷன் b கண்டுபிடிக்கணும்.
ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பினா ஏக்கும் பிக்கும் என்ன காமனாக இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஏல பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது. ஓகே, பியில் பார்த்தீங்கன்னா நமக்கு காம்போசிட் நம்பர் இருக்குது. கண்டிப்பாக இது ரெண்டுத்துக்கும் காமன் இருக்கவே இருக்காது இல்லையா? அதனால நமக்கு இங்கே என்ன கிடைக்கும்? நல் செட் தான் கிடைக்கும். அப்போ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி எத்தனை இருக்கும்? இதுக்குள்ளே எதுவுமே இல்லைனால 0. இதிலிருந்து பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஃபார்முலா வந்து என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பை என் ஆஃப் எஸ். அப்போ 0/35 எவ்வளோ கிடைக்கும்? 0. ஸோ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து 0ன்னு கிடச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா பி இன்டர்செக்ஷன் சி வந்து கண்டுபிடிக்க போகிறோம். பிக்கோ சிக்கோ இருக்கிற காமன் பார்க்க போகிறோம். ஸோ பியில் பார்த்தீங்கன்னா நமக்கு காம்போசிட் நம்பர்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. சியில் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஈவன் நம்பர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ எல்லா ஈவன் நம்பர்ஸும் நமக்கு இங்கே இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா இதில் வர ஈவன் நம்பர்ஸ் மட்டும் நம்ம எழுதிட்டாவே போதும். ஸோ 22, 24, 26, 28, 30, 32, 34 லைனாக வருது, அப்படியே எழுதிடலாம். 22லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், 22, 24, 26, 28, 30, 32, ஸோ 34 வரைக்கும் நமக்கு வரும். ஸோ இதில் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கலாம். பி இன்டர்செக்ஷன் சி பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 இருக்கு. 7 இருக்கு. இப்போ பி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா என் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி பை என் ஆஃப் எஸ். அப்போ 7/35ன்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்க போகிறோம். ஏக்கோ சிக்கோ காமன். ஸோ ஏ அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரைம் நம்பர்ஸ். சி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர்ஸ். ப்ரைம் நம்பரில் வர ஒரே ஈவன் நம்பர்னா அது 2 மட்டும்தான். அப்போ 2 மட்டும்தான் நமக்கு இங்கே கிடைக்கும். ஸோ என் ஆஃப் இது வந்து இப்படி எழுதிக்கணும். ஸோ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி வந்து ஒன்றே ஒன்று தான் கிடைக்குது. இதிலிருந்து பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி ஃபார்முலா பார்த்தீங்கன்னா என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி பை என் ஆஃப் எஸ். அப்போ 1/35ன்னு கிடைக்கும். ஸோ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி வந்து பார்த்தீங்கன்னா 1/35ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ மூணுத்துக்குமே இன்டர்செக்ஷன் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வெறும் இன்டர்செக்ஷன் மட்டும் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்புறம் என் ஆஃப் அப்புறம் பி ஆஃப் போட்டுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பிஏ நமக்கு 0 வந்துருச்சு. ஏக்கும் பிக்குமே காமன் இல்லை அப்படின்னு சொல்லும்போது மூணாவது நம்ம போகவே தேவையில்லை. அப்போ கண்டிப்பாக எந்த எலிமெண்ட்டும் காமனாக இருக்க முடியாது. அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே எம்டி செட்டு தான் கிடைக்கும். அப்போ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி வந்து நமக்கு இது உள்ள எதுவுமே இல்லைனால 0 கிடைச்சிரும். இதுல இருந்து பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி பார்த்தீங்கன்னா 0/35 வந்து 0 அப்படின்னு கிடைச்சிடும். ஃபார்முலா எழுதி அதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். பி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி பிளஸ் பி ஆஃப் சி. இப்போ எல்லாமே மைனஸில் எழுத போகிறோம். பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி மைனஸ் பி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி. இப்போ ப்ளஸ் போட்டு மூணுமே நம்ம என்ன எழுதணும்? இன்டர்செக்ஷனில் எழுத போகிறோம். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி ஆஃப் ஏ வந்து 8/35, 12/35, 17/35 மூணுமே எழுதிக்கலாம். 8/35, 12/35, 17/35. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 0, 7/35, 1/35. 0, 7/35, 1/35 இது மூணுமே மைனஸ்ல வரும், மறந்துடாதீங்க. கடைசியான வேல்யூ மூணுத்துக்குமே இன்டர்செக்ஷனும் நமக்கு என்னதான் கிடைச்சிச்சு? 0 தான் கிடைச்சிச்சு. அப்ப இதுவும் நமக்கு என்னவா தான் இருக்கும்? 0வா தான் இருக்கும். சரி, எல்லாத்துக்கும் டினாமினேட்டர் 35னால 35 போட்டு அப்படியே எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 8 plus 12 plus 17. இங்க 0க்கு வேல்யூ கிடையாது, இந்த 0க்கும் வேல்யூ கிடையாது. இங்க என்ன இருக்குன்னா -7, இங்க -1 இருக்கு. சரி, இப்ப பாருங்களேன், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? -8ன்னு கிடைக்குமா? -8ம் +8ம் போயிடும். அப்ப இது ரெண்டுத்தையும் மட்டும் ஆட் பண்ணாவே போதும். 12ஐயும் 17ஐயும் 9 இங்க 2 என்ன கிடைக்குது? 29/35ன்னு கிடைக்குது. P of A union B union C. அவ்வளவுதான் இந்த சம்.